திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பக்தி பசி நேயர்களுக்கு அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன் எனது பணிவான வணக்கத்தினை முதற்கண் உரித்தாக்குகின்றேன். வலம்புறம் என்ற தளத்தின் மீது திருஞான சம்பந்த பெருமானார் அருளிய கொடியுடை மும்மதில் என்று தொடங்கும் பதிகத்தின் முதல் 8 பாடல்களை இதுவரை சிந்தித்துள்ளோம். அந்த பதிகத்தினை மேலும் தொடர்ந்து சிந்திப்பதற்கு இன்று இறையருள் கூட்டியிருக்கின்றது. இந்த திருப்பதிகம் 3ஆம் திருமுறையில் 103வது பதிகமாக வைக்கப்பட்டுள்ளது. வலம்புறம் என்ற தளத்தின் மீது திருஞான சம்பந்த பெருமானார் அருளிய இந்த திருப்பதிகம் பழம் பஞ்சுரம் பண்ணில் இசைத்து பாடும் வண்ணம் இயற்றப்பட்டுள்ளது. பதிகத்தின் 9வது பாடல். தாருரு தாமரை மேலயனும் தரணி அளந்தானும் தேர்வரிய வகையர் இகழி திகைத்து திரிந்தேத்த பேர்வரிய வகையால் நிமிர்ந்த பெருமான் இடம் போலும் வாருரு சோலை மணம் கமழும் வலம்புற நகரே. தாருரு தாமரை, நீண்ட தண்டுகளை உடைய தாமரை மலர். தாமரை மலர் பிரமனது ஆசனமாக கருதப்படுகின்றது. அதை உணர்த்தும் பொருட்டுதான் தாமரை மேல் அயன் என்று இங்கே குறிப்பிடுகின்றார். அயன் என்றால் பிரமன் என்று பொருள். தாமரை மலர் மீது அமர்ந்துள்ள பிரமனும் திருமாலும் காணாத வகையில் நின்ற பெருமானது சிறப்பு இங்கே குறிப்பிடப்படுகின்றது. தரணி அளந்தானும் பிரமன் உலகத்தையே படைக்கும் ஆற்றல் வாய்ந்தவனாக இருக்கின்றான். திருமாலோ திரிவிக்கிரமனாக சென்று தனது 2 காலடிகளால் 3 உலகினையும் அளந்த பெருமை உடையவனாவான். எப்பொழுதும் வேதங்களை ஓதிக்கொண்டே படைத்தல் தொழிலில் ஈடுபடும் பிரமனும் திரிவிக்கிரமனாக தனது 2 திருவடிகளால் 3 உலகினையும் அளந்த திருமாலும் அனைத்து தேவர்களிலும் மிகுந்த ஆற்றல் உடையவர்களாக கருதப்படுகின்றனர். அத்தகைய ஆற்றல் படைத்த பிரமனும் திருமாலுமே காண முடியாமல் நின்றவன் பெருமான் என்று குறிப்பிட்டு எவராலும் காண்பதற்கு அரியவனாக சிவபெருமான் திகழ்ந்த நிலை இங்கே உணர்த்தப்படுகின்றது. தாருரு தாமரை மேலையனும் தரணி அளந்தானும் தேர்வறியா வகையால், பெருமானது திருவடி எங்குள்ளது என்பதை தேடியும் காண முடியாமல் அவர்கள் திகைத்து நின்ற தன்மை இங்கே உணர்த்தப்படுகின்றது. அன்னமாக மாறி பிரமன் மேலே பறந்து சென்றான். பெருமானது திருமுடியை காண வேண்டும் என்ற நோக்கத்துடன் பன்றியாக மாறி திருமால் கீழே குடைந்து கொண்டு சென்றார் பெருமானின் திருவடிகளை காணும் பொருட்டு. ஏன் இவர்கள் இருவரும் இத்தகைய முயற்சியில் இறங்கினார்கள் என்பதை நமக்கு உணர்த்தும் பொருட்டு இகலி என்ற தொடரை இங்கே திருஞான சம்பந்தர் பயன்படுத்தியுள்ளார். இகலி என்றால் ஒருவருக்கொருவர் மாறுபட்டி என்று பொருள். இருவரில் தாமே உயர்ந்தவன் என்று ஒருவர் அடுத்தவரை நோக்கி சொல்ல, அடுத்தவரோ இல்லை இல்லை தானே உன்னை விட உயர்ந்தவன் என்று சொல்ல, பிரமன் திருமால் ஆகிய இருவருக்கும் இடையே தொடர்ந்து வெகு நாட்கள் வாதம் நடைபெற்று கொண்டே இருந்தது. அத்தகைய வாதம் நடைபெற்று கொண்டிருந்த காரணத்தினால் அவர்கள் செய்து வந்த படைப்பு தொழிலிலும் காக்கும் தொழிலிலும் அவர்கள் முழு கவனத்துடன் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதால் கலங்கிய தேவர்களும் முனிவர்களும் அவர்கள் வாதம் செய்து கொண்டிருந்த இடம் சென்றடைந்து, நீங்கள் வீணாக வாதம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள்,
உங்கள் இருவரையும் விட ஆற்றலில் விஞ்சியவர் ஒருவர் இருக்கும் பொழுது உங்களுக்கு எதற்கு இந்த தேவையற்ற வாதம் என்று சொல்லிய பொழுதும் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளாமல் தொடர்ந்து தங்களில் மாறுபட்டு கொண்டு இருந்த தன்மைத்தான் இகலி என்று உணர்த்தப்படுகின்றது என்று பொருள் கொள்ளலாம். மற்றொரு மாறுபாடு அவர்கள் எடுத்திருந்த முயற்சியில் இருந்ததை நாம் உணர்கின்றோம். பிரமன் அன்னமாக பறந்து மேலே சென்றான். திருமாலோ திருவடியை காண்பதற்கு பன்றியாக உருவம் எடுத்து கீழே நோண்டி கொண்டு சென்றான். ஒருவர் மேலே செல்ல, மற்றொருவர் கீழே செல்ல அவர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியின் தன்மையிலும் மாறுபாடு இருந்ததை உணரலாம். அதன் பின்னர் என்ன நடக்கின்றது? மேலே சென்ற பிரமன் வெகு தூரம் சென்றும் இறைவனை காண முடியாமல் திகைத்த பொழுது பெருமானின் திருமுடியிலிருந்து ஒரு தாழம்பூ கீழே விழுந்து கொண்டிருந்தது. அதை கண்ணுற்ற பிரமன், தாழம்பூவே எங்கிருந்து வருகின்றாய் என்று கேட்க, அதற்கு அந்த தாழம்பூ, நான் சிவபெருமானின் திருமுடியிலிருந்து கீழே விழுந்து விட்டேன், பூமியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன் என்று கூறியது. அப்படியா? நான் பெருமானின் திருமுடியை பார்ப்பதற்குத்தான் மேலே பறந்து வந்து கொண்டிருக்கின்றேன், இன்னும் எவ்வளவு தூரம் என்று கேட்கும் பொழுது, இன்னும் மிகவும் அதிகமான தூரம் இருக்கின்றது என்று அந்த தாழம்பூ பதிலளித்ததாம். உடனே பெருமான் தாழம்பூவை நோக்கி, தாழம்பூவே, எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் பெருமானின் திருமுடியை கண்டதாகவும் அதற்கு நீ சாட்சி என்று எனக்கு நீ சொல்லி உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். படைப்பு தொழில் புரியும் பிரமன் உயர்ந்த தன்மையில் உள்ளவன். அத்தகையவனே தன்னிடம் உதவி கேட்கின்றான் என்ற தற்பெருமையில் தாழம்பூவும் அதற்கு ஒத்துக்கொள்கின்றது. கீழே இறங்கி வந்த பிரமனும் தாழம்பூவும் ஒன்றாக கீழே இறங்கி வந்தபோது திருமாலிடம் அவர்கள், நான் பெருமானின் திருமுடியை கண்டேன் என்று பிரமன் சொல்ல, நான் அதற்கு சாட்சி என்று தாழம்பூவும் சொல்லியது. இவ்வாறு தான் செய்ய முடியாத காரியத்தை செய்து முடித்ததாக வீணாக பொய் சொல்லி தனது பெருமையை நிலைநாட்டுவதற்கு பிரமன் முயற்சி செய்தான். ஆனால் திருமாலோ தான் வெகு தூரம் தோண்டி சென்ற போதும் இறைவனின் திருவடிகளை காண முடியவில்லை என்று தனது உண்மையான நிலையினை ஒத்துக்கொள்கின்றார். இவ்வாறு தாங்கள் மேற்கொண்ட முயற்சியின் விளைவுகளை உணர்த்துவதிலும் அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மாறி நின்ற தன்மையை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. இகலி என்று அவர்கள் இருவரும் மாறுபட்டு நின்றனர். தங்களில் யார் பெரியவன் என்பதிலும் மாறுபட்டு நின்றனர். தாங்கள் சிவபெருமானின் திருமுடியையும் திருவடியையும் காணும் முயற்சியில் அவர்கள் ஒருவர் அன்னமாக மேலே பறந்து செல்ல, மற்றொருவர் கீழே பன்றியாக நோண்டி கொண்டு செல்ல, அந்த முயற்சியிலும் அவர்கள் மாறுபட்டனர். அடுத்து அந்த முயற்சியின் விளைவாக என்ன நடந்தது என்பதை அடுத்தவருக்கு உணர்த்துவதிலும் ஒருவர் பொய் சொல்லியும் ஒருவர் உண்மை நிலை சொல்லியும் மாறுபட்டு நின்றனர். இதைத்தான் இகலி என்று இங்கே திருஞான சம்பந்தர் பெருமானார் குறிப்பிடுகின்றாரோ, இந்த மூன்று தன்மைகளையும் குறிப்பிடுகின்றாரோ என்று தோன்றுகின்றது. இகலி திகைத்து திரிந்து ஏத்த என்று கூறுகின்றார். திகைத்து, உண்மையில் பிரமனுக்கும் தான் பெருமானின் திருமுடியை காணவில்லையே என்ற தன்மை அவனது மனதளவில் இருந்து வந்தது. திருமாலோ தான் திருவடியை காண முடியவில்லை என்பதை ஒப்புக்கொண்டு விட்டார். தாங்கள் மிகுந்த ஆற்றல் படைத்தவராக இருந்த பொழுதிலும் தங்கள் முன்னே தோன்றிய இந்த சோதி பிழம்பின் அடியையும் முடியையும் தாம் காண முடியாமல் திகைத்த நிலையால் அவர்கள் இருவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் அங்கும் இங்கும் திரிந்தனர். அவ்வாறு திரிந்த பின்னரும் அவர்களால் அதற்கு முடிவு ஏதும் காண முடியாத நிலையில் சிவபெருமானை தொழுதனர். அவர்கள் இகலி திரிந்து திகைத்து ஏத்த என்று கூறுகின்றார். தங்கள் முன் தோன்றிய சோதி எத்தன்மையது, யார் அந்த சோதியின் வடிவமாக உள்ளார் என்பதை அறிய முடியாதவர்களாக திகைத்து நின்றபோது அவர்கள் சிவபெருமானை புகழ்ந்து பாடத் தொடங்குகின்றார்கள். இகலி திரிந்து திகைந்து ஏத்த. அப்பொழுது அவர்களுக்கு சோதியாக வந்தவன் தான் என்பதை பெருமான் உணர்த்துகின்றான். இகலி திகைத்து திரிந்தேத்த பேர்வறியா வகையால் நிமிர்ந்த பெருமான் இடம் போலும். பேர்வு அறியாத வகை, அந்த
சோதி பிழம்பினை விடவும் மிகுந்த பிரகாசம் வாய்ந்ததும் நீண்டு நெடிது உயர்ந்ததும் காண முடியாத வகையில் காண முடியும் வகையில் வேறு எந்த சோதியும் இல்லாத தன்மையை உணர்த்தும் பொருட்டு பேர்வு அறியா வகையால் என்று சொல்லி பேர்வு அறியா வகையால் நிமிர்ந்தான், அவ்வாறு நீண்ட தழலாக நிமிர்ந்தவன் என்று குறிப்பிட்டு பெருமானின் தன்மையை இங்கே குறிப்பிடுகின்றார். திருமாலும் பிரமனும் தம்மை அளந்து காண முடியாத வகையில் நிமிர்ந்தவன் சிவபெருமான். பேர்வு அகையால் நிமிர்ந்தான் இடம் போலும். திருமாலும் பிரமனும் தங்களது முயற்சியில் தோல்வியுற்ற பின்னர் அவர்கள் திகைத்து திரிந்து பெருமானின் புகழினை பாட அவர்கள் இருவருக்கும் சோதியாக வந்தது தாம் தான் என்பதை உணர்த்தி பெருமான் புகழ் சொற்களை ஏற்றுக்கொள்ள அதன் பின்னர் இருவரும் வேண்டிய வண்ணம் அவன் ஆங்கே லிங்கமாக அங்கே நிரந்தரமாக தோன்றினான் என்பதே திருவண்ணாமலை தலத்தின் தலவரலாறு. பேர்வறியா வகை நிமிர்ந்தான் இடம் போலும். அத்தகைய பெருமையை உடைய சிவபெருமானின் இடம் யாதென என்று நீங்கள் கேட்பீர்களாகில் நான் சொல்கின்றேன், கேட்பீர்களாக. வாருரு சோலை மனம் கமழும் வலம்புற நன்னகரே. வாருரு சோலை, நீண்டு நெடிது பசுமையாக வளர்ந்த சோலை. அந்த சோலைகளில் உள்ள பூக்களின் நறுமணத்தில் எங்கும் பரவ நறுமணம் கமழ்வதாகவும் கண்ணுக்கு இனியதாக பசுமையுடனும் காணப்படும் சோலைகள் நிறைந்த வலம்புற நன்னகரமே அத்தகைய பெருமானிடது இடம் என்று சொல்கின்றார்கள். எத்தகைய பெருமானவன்? மிகுந்த ஆற்றல் படைத்த பிரமனும் திருமாலும் பெருமுயற்சி செய்து திருவடியையும் திருமுடியையும் காணலாம் என்று அந்த முயற்சியில் ஈடுபட்ட போதும் அவர்கள் இருவரும் காண முடியாத வகையில் நீண்டு நெடிது உயர்ந்த சோதியாக நின்ற பெருமான் இருந்த இடம், அத்தகைய பெருமான் உறையும் இடம்தான் வலம்புற நகரம் என்று இங்கே திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார். தாருரு தாமரை மேல் அயனும் தரணி அளந்தானும் தேர்வறியா வகையால் இகலி திகைந்து திரிந்து ஏத்த பேர்வறியா வகையால் நிமிர்ந்த பெருமான் இடம் போலும் வாருரு சோலை மனம் கமழும் வலம்புற நன்னகரே. வலம்புற நன்னகரம் எனப்படும் அந்த நகரம்தான் சிவபெருமான் உரைகின்ற நகரம் என்று திருஞான சம்பந்தர் கூறுகின்றார். எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அந்த வலம்புற நகரம்? நீண்டு நெடிது உயர்ந்த சோலைகள் நிறைந்த நகரம். அத்தகைய அந்த சோலைகள் எவ்வாறு காணப்பட்டன? நறுமணம் கமழும் புது மலர்கள் கொண்ட செடிகளும் கொடிகளும் மரங்களும் நிறைந்ததாக அந்த வலம்புற நகரம் காணப்பட்டது. அத்தகைய வலம்புற நகரத்தில் நிரந்தரமாக உரைகின்ற பெருமானின் தன்மைதான் யாது? மிகுந்த ஆற்றல் படைத்தவர்களாக படைத்தல் தொழிலை தொடர்ந்து புரிந்து வருகின்ற பிரமனும் காத்தல் தொழிலை தொடர்ந்து செய்து வருகின்ற திருமாலும் தங்களுக்குள்ளே யார் பெரியவன் என்பதை நிர்ணயிக்கும் பொருட்டு தங்களின் இடையே எழுந்த சோதியின் அடியையும் முடியையும் காண்பதற்கு முயற்சி செய்த போதும் அவர்கள் மிகவும் கடுமையாக அந்த முயற்சியில் ஈடுபட்ட போதும் அவர்கள் இருவரும் பெருமானின் திருமுடியையும் திருவடியையும் காண முடியாத வகையில் நீண்டு நெடிதாக உயர்ந்த சோதியாக இருந்தவன் பெருமான் என்று இங்கே திருஞான சம்பந்தர் குறிப்பிடுகின்றார். அத்தகைய சோதியின் தன்மையை அறிய முடியாமல் அவர்கள் இருவரும் திகைத்த செய்தியையும் குறிப்பிட்டு பெருமானது தன்மையை தமது ஆற்றலின் உதவி கொண்டு எவரும் அறிந்துவிட முடியாது. பெருமான் பால் அன்பு வைத்து அத்தகைய அன்பினால் பெருமானது கருணையை பெற்றுக்கொண்டு அந்த கருணையின் உதவியால் தான் பெருமானின் தன்மையை அறிந்து கொள்ள முடியும் என்ற அறிவுரை இந்த பாடலின் மூலமாக நமக்கு திருஞான சம்பந்தரால் வழங்கப்படுகின்றது. இந்த பதிகத்தின் 9வது பாடலை சிந்தித்த நாம் அடுத்து வரும் பதிவினில் பதிகத்தின் 10வது பாடல் மற்றும் 11வது பாடலை சிந்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் தாமல் வெங்கடேஸ்வரன்.
திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.